இது வந்து டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன்ஸு, டிஷர்ட்ஸு, லோகோஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் செட் வரும் வித் டேபிளோட வந்துடும் உங்களுக்கு. இதில் 12 கலர்ஸ் 12 நீடல்ஸ் இருக்கும். அக்சசரிஸ் ஃபுல் செட் நாங்கள் கொடுத்துருவோம். த்ரெட்ஸ், ஜரி, த்ரெட் கேட்லாக், டிசைன் கேட்லாக், பென்ட்ரைவ்க்குரிய டிசைன்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ப்ளவுஸ் போடலாம், சுடிதார் போடலாம், குர்த்தி டிசைன் போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்சிங். இந்த டிசைனுக்கு 6 கலர்ஸ்க்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ஆரி ஒர்க் டிசைன்ஸும் மேக் பண்ணணும்னா இது மூலமாக மேக் பண்ணிக்கிறோம். ஃபர்தராக உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடுறதுனால ஃபர்தராக எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்டேயே வந்துடும். வித் இந்த மிஷினுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட் போகுதுன்னா கூட நாங்கள் ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுவோம். உங்களுக்கு 2 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரைனிங்கும் கொடுத்துடுவோம். இப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்ம சென்னை வடபழனியில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வடபழனியில் சிவன் கோயில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஜஸ்ட் இங்கே த்ரூ அவுட் கோயம்பேடுலேருந்து வரும்போது வடபழனி பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே நம்ம ஆஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சில் 4 மிஷின்ஸ் டிஸ்பிளேல இருக்குது. நீங்கள் 4 மிஷின்ஸை பற்றியும் எக்ஸ்பிளனேஷனும் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணும், அது எப்படி ஒர்க் பண்ணும் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு எதுவுமே பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு இது பேசிக் மாடல். இது வந்து டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிக்ஸபிளாக இருக்கும். நம்ம இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூம்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னா கூட யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 8 கலர்ஸ் வரும். 8 கலர்ஸ் 8 நீடல்ஸ் கொண்டு வரும் இந்த மிஷினை. இது வந்து டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன்ஸு, டிஷர்ட்ஸு, லோகோஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆமாம், இதில் எல்லா ஃபியூச்சர்ஸும் சேம் தான். உங்களுக்கு மற்ற மிஷின்ஸில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இதில் ஜரி ஒர்க் பண்ணும், த்ரெட் ஒர்க் பண்ணும், இந்த மாதிரி மிரர் ஒர்க்கும் பண்ணும். இந்த மாதிரி மிரர் ஒர்க்கும் பண்ணலாம். ஆமாம், மிரர் ஒர்க்கும் பண்ணும். இந்த ப்ளவுஸ் பண்ணது கூட இந்த மிஷினில் தான் நம்ம. ஸோ இந்த டிசைன் பண்ணது கூட இதில் என்னன்னா நம்ம வந்து ஆஃப் அண்ட் ஆஃபாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ளவுஸ் பேக் சைடு ஃபுல்லாக ஒரே வாட்டி பண்ண முடியாது. பேக் சைடு ஒரு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நம்ம இன்னொரு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ண முடியும், ஒரே டைம்ல முடியாது. ஒர்க் ஒன் டைம்ல முடியாது. பேக்கை வந்து ஆஃப் அண்ட் ஆஃபாக பண்ணுவோம். திருப்பியும் ஸ்லீவ்ஸ் 2 ஒரு வாட்டி, ஃப்ரண்ட் ஒரு வாட்டி. என்னன்னா மெயினாக ஆஃப் அண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ டிஷர்ட்ஸு, லோகோஸ் இதுதான் என்னோட மெயின் ப்ரொஃபஷன்னா அவங்களுக்கு இது நல்ல சூட்டபிளாக இருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதை வந்து செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிக்கிட்டா போதும், நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். மிஷினாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிஞ்சிடும். இந்த மிஷின் ரேட் என்ன மேம் வருது? 2,40,000 ஆகும். 2,40,000 GST இன்க்ளூடிங் GST தான் மேம். இப்போ என்ன மேம் ரன் ஆயிட்டு இருக்கு? இது வந்து அடுத்த மாடல் மிஷின். இப்போ நம்ம பேசிக் மாடல் பார்த்தோம் இல்லையா, இது அடுத்த மாடல் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் செட் வரும் வித் டேபிளோட வந்துடும் உங்களுக்கு. இதில் 12 கலர்ஸ் 12 நீடல்ஸ் இருக்கும். நம்ம அதில் பார்த்தது 8 கலர்ஸ் 8 நீடல்ஸ். இதில் 12 கலர்ஸ் 12 நீடல்ஸ் இருக்கும். இது வந்து ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 16 இருக்கும். நான் உங்களுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு யானையை போட்டேன் பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இதில் ஜஸ்ட் 2 கலர்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம த்ரெட் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மல்டி கலர் த்ரெட்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு மல்டி கலர்ஸ் வேணும்னாலும் அந்த நம்ம கொடுக்குற ஷீட்டில் மல்டி கலர்ஸ் த்ரெட்ஸும் இருக்கும். நீங்கள் எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சசரிஸ் ஃபுல் செட் நாங்கள் கொடுத்துருவோம். த்ரெட்ஸ், ஜரி, த்ரெட் கேட்லாக், டிசைன் கேட்லாக், பென்ட்ரைவ்க்குரிய டிசைன்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா 700 டிசைன்ஸ் நம்ம கொடுப்போம். 700. ஆமாம், இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக ஒரே வாட்டி போட்டுடலாம். இப்போ அதில் ஆஃப் அண்ட் ஆஃப் போடணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதில் ஃபுல்லாக போட்டுடலாம். அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், பேக் ஒரு வாட்டி, ஃப்ரண்ட் ஒரு வாட்டி, ஸ்லீவ்ஸ் 2 ஒரு வாட்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃப்ரேம்ஸ் நாங்கள் கொடுத்துடுவோம். நீங்கள் டிஷர்ட்ஸு, லோகோஸு, ரெடி ஷர்ட்ஸு, ஒரு சின்ன லோகோ இதெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா, எல்லாமே இந்த மிஷின்லயும் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க ஏதாவது புது லோகோ வேணும்னு கேட்டீங்கன்னா கூட கம்பெனி லோகோ நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம இதுக்காக நமக்கு டிசைனிங் டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா இருக்கு. ஸோ அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருவேன். அங்கே நீங்கள் கால் பண்ணி என்ன டிசைன் வேணும்னாலும் நீங்கள் கேட்டாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஆமாம். ஓகே மேடம். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3,40,000 ஆகும்.
3,40,000. ஆமா, இது எவ்வளவு ரன் பண்ணிட்டு இருக்க நமக்கு சவுண்டே கேட்கல பாருங்க, எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. அதே மாதிரி தான் சிம்பிள் 4 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஒரு எலிஃபெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 11 மினிட்ஸ்ல இந்த எலிஃபென்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். நம்ம அடுத்த மிஷினை பார்த்துட்டு வரதுக்குள்ள இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மேம். இதுதான் சார் நான் சொன்ன அடுத்த மாடல். இது வந்து டாப் மாடல் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த மாடல்ல இருக்கு. ஸோ இது நம்மளது வந்து UME வந்து 6G ஆக்சுவலா. ஓகே 6G. ஸோ எல்லா இது ஃபியூச்சர்ஸும் இதுல இருக்கு. இதுல வந்து நீங்க பிளவுஸை வந்து ஜஸ்ட் 2 டைம்ஸ் போட்டுடலாம். 2 டைம்ஸ்லயே போடுறோம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடல்ல 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படினு சொன்னோம் இல்லையா? இதுல வந்து ஜஸ்ட் 2 டைம்ஸ் போடலாம். ஒரு பேக் போடுறோம், ஃப்ரண்ட் போடுறோம், அப்புறம் இந்த ஸ்லீவ்ஸ் ரெண்டுத்தையும் ஒரே வாட்டி போடலாம். ஓகே. ஆமா. ஜஸ்ட் 2 டைம்ஸ் ஃப்ரேம்ல நம்ம துணியை ஃபிக்ஸ் பண்ணா போதும், ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அதிக நேரம் எடுக்காது. இது வந்து பெருசா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய மிஷினா இருக்குன்னு. இதுல பாத்தீங்கன்னா 20க்கு 32 இருக்கும் ஃப்ரேம் சைஸ். ஃப்ரேம் சைஸ் அதிகம். ஆமா, ரொம்ப அதிகம். சோ இத வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 சென்டிமீட்டர் துணி பிடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நாட் ஓன்லி பிளவுசஸ் மட்டும் கிடையாது. நம்ம வந்து பிளவுஸ் போடலாம், சுடிதார் போடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா சுடிதார் குர்த்திஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதனால நம்ம இதுல வந்து சுடிதார் குர்த்திஸ் டிசைன்ஸ் கூட இருக்கு நம்ம இதுல. சோ சுடிதார் டிசைன்ஸ் போட்டுக்கலாம், குர்த்தி டிசைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இல்ல பட்டு பாவாடை, இந்த மாதிரி நம்ம இது ஆமா பட்டு பாவாடை, லெஹங்கா டிசைன்ஸ் எல்லாமே போடலாம், இன்க்ளூடிங் சாரீஸ் கூட இதுல நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஆமா, நான் சொன்னேன் இல்லையா 80 சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு. நம்ம ஒரு சாரியை ஒரு 6 டைம்ஸ் வச்சு நம்ம இதுல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆமா, 6 to 7 டைம்ஸ் நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். சோ இப்போ சாரீஸ் ஆர்டர்ஸ் வந்தாலும் சரி, இல்ல நம்ம செல்ஃப் சாரீஸ் நம்ம பண்ணிக்கணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம நேம்ஸ் கூட இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ABCD நேம்ஸ் கூட இருக்கும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு நேம்ஸ் ஏதாவது போடணுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் டிசைனரை கேட்கணும் அப்படின்றது கிடையாது. என்ன நேம்ஸ் வேணும்னாலும், எந்த ஃபாண்ட் வேணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், சைஸை டிக்ரீஸ் பண்ணலாம், எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். தூரப்படுத்திக்கலாம், கெட்டப்படுத்திக்கலாம். நேம்ஸ் இப்போ நம்ம ஒரு ப்ளவுசஸ்க்கு நேம்ஸ் போடணும். இப்போ கல்யாண ப்ளவுசஸ்லேயே ஒரு நேம்ஸ் போடுறாங்க, இல்லை சாரீஸில் நேம்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரியும் நேம்ஸ் போடலாம். இல்லைனா லோகோஸு டிஷர்ட்ஸ்க்கு நேம்ஸ் போடுறாங்கன்னா நம்மளே இது பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கட் ஆகும். ஸோ த்ரெட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட்டிங் இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ கலர் சேஞ்ச். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு யானையை பார்த்தோம், ஒரே கலரை மல்டி கலர் யூஸ் பண்ணி போட்டோம், அது பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் எடுக்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு நெக் டிசைன் எடுக்கிறோம், ஒரு ப்ளவுஸ் பீட்டை வச்சுருக்கோம், ஒரு நெக் டிசைன் எடுக்கிறோம். அந்த நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரணும் அப்படின்றத நம்ம இங்கே போடலாம். இப்போ இப்படி இந்த ஆங்கிளில் நம்ம இங்கே நெக் டிசைன் போடுறோம்னா அந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கு, எனக்கு அந்த பக்கம் வேணும், ஸோ இந்த பக்கம் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 360 தான், எங்கிட்ட வேணா இது பண்ணிக்கலாம். எந்த ஆமா நமக்கு வந்து இந்த பக்கம் வேணும், அந்த பக்கம் வேணும், எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸும் ஓகே. ஆமாம், இப்போ பாருங்க சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்க டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. பெருசா அகலமா வந்திருக்கு, அகலமா வந்திருக்கு. ஸோ இது என்ன சைஸ் வேணும்னாலும் நம்மளுடைய அளவு, கஸ்டமர் கொடுக்குற அளவு, இல்லை நம்ம பிளவுஸ் விர்த் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கலர்ஸ், நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும் இந்த டிசைனுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுவே நம்ம செலக்ட் பண்றது தான். நம்ம இங்க என்னென்ன கலர்ஸ் கொடுக்கறோம், என்னென்ன கொடுக்கறோம். இப்போ एक्चुअली நீங்க டிசைன் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த டிசைனுக்கு நமக்கு தேவையான கலர் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆமா கண்டிப்பா அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இந்த டிசைனுக்கு 6 கலர்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 6 கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 57000 ஸ்டிச்சஸ் இருக்கு. ஓகே. சோ 57000 ஸ்டிச்சஸ் இருக்கு, 6 கலர் இருக்கு. இது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். இன்னொரு ஸ்டெப், இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு நம்ம ஜஸ்ட் இது சர்ச் பட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த டிசைன் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு உட்பட காட்டிடுவது பாருங்க. உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சது எப்படி ரன் பண்ணும் எப்படின்றது கூட நீங்க ஒரு 2 மினிட்ஸ், ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நீங்க பார்த்துடலாம். ஓகே. ஆமா,
டிசைன் எப்படி ஒர்க் ஆகுது, ரன் அதனால நம்ம ஆகுது, என்ன கலர் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுது, என்ன கலர் செகண்ட் ரன் பண்ணுது, எந்த இடத்துல ரன் பண்ணுது, எல்லாமே நம்ம இதுல பார்த்துடலாம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு கடைசியாக 4th ஸ்டெப்பில் எந்த இடத்துல நமக்கு டிசைன் வேணும் ஃபர்ஸ்ட் நீடில் கொண்டு வந்துடணும். எப்பயுமே நம்ம செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீடில் சென்சாரை கொண்டு வந்துடணும். ஓகே, சென்சாரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரேம் கரெக்டாக போட்டிருக்கோம், இது இங்கே வந்திருக்கு. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வேணும். இங்கேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு மேலே போகணும் டிசைனை, இன்னும் கீழே போகணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எங்கிட்டுமே கிளாத் வேஸ்ட் ஆகாம கரெக்டா எங்க வரணுமோ அது பண்ணிக்கலாம். இல்ல இப்போ வந்து ஒரு டைலர்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா அந்த மார்க்கிங் தகுந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல வேணும்ன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, சென்சார் நமக்கு காட்டிடும் எந்த இடத்துல ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு சாக் பீஸ் இந்த மாதிரி வச்சோம்னா கூட இந்த இடத்துல தான் ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாக் பீஸ் காட்டிடும். एक्चुअली அந்த ஒரு ஸ்கொயர்க்குள்ள தான் வர போகுது மார்க். அப்படி இந்த டிசைன் ஃபுல்லாவே இந்த ஸ்கொயர்க்குள்ள தான் ரன் ஆகும். இப்ப பக்கத்துல நம்ம ஃப்ரண்ட் போட்டுருக்கோம், அடுத்து பேக் போடுறோம், அது டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, அந்த மாதிரி அடுத்து நம்ம இங்க ஃப்ரண்ட் போடுவோம், இந்த இடத்துல ஃப்ரண்ட் போடுவோம். ஸோ டைலர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு போட்டு தரணும்னு. ஸோ அது எல்லாமே இதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே பின் இருக்கும், இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பட்டனை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்சிங். இப்போ நம்ம 6 கலர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த டிசைனுக்கு. 6 கலர்ஸ்க்கும் நீங்க சேஞ்ச் பண்ணவே வேண்டாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும், அதுவே த்ரெட் கட்டிங் பண்ணிக்கும், ட்ரிம்மர் எல்லாமே அதுவே பண்ணிக்கும். அதனால இந்த ஸ்டார்ட் பட்டன் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால இதுல 1 hour 22 minutes காட்டுது. 1 hour 22 minutes ஆமா காட்டுது. ஸோ இது ஒர்க் டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க். டிசைன் வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க். உங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, மிஷினோட ரேட் பாத்தீங்கன்னா 4,25,000. ஓகே மேம், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஓட சொல்றீங்க? ஆமா, நான் எல்லாமே ரேட்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் சொல்றேன். as it is அதே தான். நாலு மாடல் மிஷின்ஸ்க்கும் நம்ம வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா போதும், பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், மிஷினை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் இது எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோக்காக சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் உங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்குற கிளாத்துக்கு, நீங்கள் கொடுக்குற சைஸுக்கு எப்படி மார்க் பண்ணணும், நீங்கள் எப்படி கலர் சூஸ் பண்ணணும், எப்படி த்ரெட்டு போடணும், த்ரெட் அறுந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல தான் நிற்கும், உங்களுக்கு மேலே போகாது. ஸோ இங்கே ஒரு த்ரெட் போடுறது, நீங்கள் த்ரெட்டு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இந்த த்ரெட்டு இடத்துல நீங்கள் நாட் போட்டு இழுத்துடலாம், இழுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இது இஷ்யூஸுமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இந்த 1 ஹவர்ன்றது நீங்கள் 1 ஹவர் இது பக்கத்துலேயே உட்காரணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய, இல்லை நீங்கள் டெய்லர்ஸாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மிஷின் ஓடிட்டுருக்கா, த்ரெட்டு கட் ஆச்சுன்னா அதுவே இண்டிகேஷன் சவுண்டு காட்டும். அது காட்டும் போது நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை போட்டுட்டு நீங்கள் போயிடலாம். எந்த த்ரெட்டு கட் ஆகுதுன்றது கூட காட்டிடும். அதனால உங்களுக்கு அதுவுமே டென்ஷன் இருக்காது. ஓகே மேம், சார் இதுதான் இருக்கிறதுலே டாப் மாடல். ஓகே மேம், இது பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் பாருங்கள், உங்களுக்கே பெருசாக தெரியும். 20க்கு 48 வரும். இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 20க்கு 32 ஃப்ரேமும் கொடுத்துருவோம். ஸோ டபுள் ஃப்ரேம் உங்களுக்கு இதுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த மிஷினுக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம இந்த ஆரி ஒர்க் டிவைசஸ் வந்து இப்போ தான் நம்ம காட்டுறேன். ஸோ இந்த மிஷினில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டபுள் பீட்ஸு, டபுள் சீக்வன்ஸு, கோடிங்கு ஃபுல் செட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ஆரி ஒர்க் டிசைன்ஸும் மேக் பண்ணணும்னா இது மூலமாக மேக் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாமே மேக் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை டிசைன் பண்ணலாம்? இதில் உங்களுக்கு 2000 டிசைன்ஸ் கொடுத்துடுவோம். ஆரி ஒர்க், ஆமாம் 2000 டிசைன்ஸ் இதில் நம்ம கொடுத்துடுவோம். ஆரி ஒர்க் டிசைன்ஸுமே உங்களுக்கு வந்து பீட்ஸ்க்கு ஆரி ஒர்க் டிசைன்ஸுமே நம்ம கொடுத்துடுவோம். ஆமாம் ஆமாம். இதோட ரேட் என்ன வருது? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா 5,50,000 சார், ஒன்லி மிஷின்.
ஓகே ஒன்லி மிஷின் 5,50,000. இந்த டபுள் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வரும். ஓகே டபுள் பீட்ஸ் 1,15,000. டபுள் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு 45,000. 45 கோடிங் வந்து 45,000. 45 கோடிங்னா ஒரு லாங் ஜர்தோசி சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசிக்கு பதிலாக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் ரெடிமேட் லெஹங்காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இதா இருக்குமா? ஆமாம், ரெடிமேட் லெஹங்காஸில் இதை வச்சு தான் அவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்க டிசைன்ஸ். ஸோ லாங் ஜரி அப்படின்னு சொல்லலாம் இது. ஓகே மேம், இது ஓவராலா இப்போ இதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா என்ன ரேட் வரும் மிஷின் இல்லாம டோட்டலா? இந்த செட் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த செட் இந்த மிஷின்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மிஷின்லயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த செட் பாத்தீங்கன்னா 2,05,000 ஆகும் ஃபுல் செட். ஓகே மேம். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 5,50,000. இது ஒரு 2 lakhs டோட்டலா 7,50,000 வந்துரும் இந்த மிஷின். ஓகே மேம். சோ நீங்க வந்து நம்ம கிட்ட மிஷின் ஆர்டர் பண்ணீங்கன்னா வித்தின் 1 வீக்ல உங்க மிஷினை கொண்டு வந்து உங்க வீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 2 days அங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரைனிங்கும் கொடுத்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு 2 years வாரண்டி வந்துடுறதுனால ஃபர்தராக எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்டேயே வந்துடும். வித் இந்த மிஷினுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட் போகுதுன்னா கூட நாங்கள் ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது புதிய டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம டிசைனர் நம்பர் இருக்குது, டிசைனருக்கு கால் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம டிசைனிங் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் மூலமாக நீங்கள் வெளியே வாங்கணுன்னா 100 rupees அந்த ஆப் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடுவோம். அந்த ஆப்பில் ஜஸ்ட் 45 rupeesக்கு நீங்கள் டிசைன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்னென்ன கலர் த்ரெட்ஸ் வேணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் நீங்கள் நமக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும். நம்ம த்ரெட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக மெட்டீரியல்ஸ் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்கள் எதுக்குமே அலைய வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்கிறது, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது, இது மட்டும் பண்ணால் போதும். மற்ற இது எல்லா சப்போர்ட்டும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கிடைச்சிடும்.